சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் எப்படிமோ ஆறுமுகம் வந்து கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு அவங்களோட ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடலாக இது பண்ணிட்டு ரொம்பவே அழகாக வராங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்காகி பார்க்குறாங்க பைரவி. என்ன இது இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான்றாங்க. உடனே வந்து ஆறுமுகத்தை பார்த்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க பைரவி. அப்புறம் பைரவி கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுமுகத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன படிச்சிருக்கான்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இவ்வளோ படிச்சுட்டு நீ ஏன் காஸ்டியூம் இவ்வளோ நாள் இப்படி போட்டுட்டு இருந்தேன்றாங்க. இவ்வளோ அதிகமாக படிச்சுட்டு நீ ஏன் இப்படியெல்லாம் இருக்குன்றாங்க. அது என்னவோ நேச்சுரலாக எனக்கு அப்படி வந்துருச்சுன்றாங்க. இது மாதிரி உன்னை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மீன் மருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பைரவி இருந்துட்டு. அந்த ஆறுமுகத்தை விட இந்த ஆறுமுகம் ரொம்ப நல்லா இருக்கானே, இப்படியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஆறுமுகத்தை அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து எப்படின்றாங்க, உண்மையிலேயே உனக்கு இந்த காஸ்டியூம் வந்து ரொம்பவே சூட் ஆகுதுன்றாங்க. இது உனக்கு நல்லாவும் இருக்குன்ற மாதிரியெல்லாம் பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பைரவி பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து நம்மளுடைய ஆறுமுகத்தாவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. அப்பப்போ வந்து ஆறுமுகத்துக்கிட்ட போகிறது பேசுறது ஆறுமுகத்தை பார்த்து ரசிக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்ண பைரவிக்கு ஆறுமுகத்து மேலே ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. அப்படி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, இவனை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இவன் கூட பேசிட்டே இருக்கணும், இவன் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஒருவேளை என்னையும் அறியாமல் நான் அவனை காதலிச்சுட்டேன்னா தெரியுது எனக்கு அப்படின்ட்டு எல்லாம் பைரவி யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இவனை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு, இவன் எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவனுடைய அன்பு பாசம் எல்லாமே இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்காத நான் இவனை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்ட்டு பைரவி ஆறுமுகத்தை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போது, எப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.